ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லிக்விட் தோ சப்பாத்தி வந்து செஞ்சு காமிச்சு அதை பற்றின ஒரு உண்மையான ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல விதமாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேழ்வரகு சப்பாத்தி வந்து செஞ்சு காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கேழ்வரகு சப்பாத்தி ஏற்கனவே அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்து ட்ரை பண்ணுறப்ப அவங்களுக்கு சரியாக வரல. அதனால் நீங்கள் உங்களோட சேனலில் வந்து இதை செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கேழ்வரகு சப்பாத்தி பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் என் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இன்றைக்கி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டதுனால உங்களுக்காக இன்றைக்கி நம்மளோட சேனலில் அதை வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நான் எந்த சேனலையும் மென்ஷன் பண்ணி வீடியோ போடலை. இப்போ வாங்க இந்த கேழ்வரகு சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம அந்த கேழ்வரகு மாவை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு கடாயில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்புக்கு அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த உப்பு நல்லா கரையணும். அதே மாதிரி தண்ணியும் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா தான் இதில் வந்து நம்ம மாவை போட்டு கிண்டணும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம இதில் மாவு போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாலே மாவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி சரியாக வராது. இப்போ வந்து இதில் நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு மாவு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம். மாவை போட்டுட்டு உடனே அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் கிண்ட பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாகி வரும். பாருங்கள், மாவு வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மாவு பார்த்திங்கன்னா அணில் ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் தொட வேண்டாம், தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து தொட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாவு வந்து கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் பிசைய வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வரும். அதே மாதிரி உங்கள் கையிலையும் வந்து மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சப்பாத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஈர டவல் போட்டு மாவு வந்து மூடி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது காயாமல் இருக்கும். உடனே பண்ண போகிறீங்க அப்படின்னா மூட தேவையில்லை. இப்போ வந்து மாவு உருட்டியாச்சு. மொத்தம் இந்த 1 கப் மாவில் பார்த்திங்கன்னா 7 சப்பாத்தி வருது. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வந்து அந்த கரெக்டாக 1 கப் தண்ணியும் 1 கப் மாவும் சேர்த்து பக்குவமாக வேக வச்சு அதை அழகாக நீங்கள் வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு தேய்க்கிறப்ப பியவே செய்யாது. அழகாக உங்களுக்கு தேய்க்க வரும். கொஞ்சமாக மட்டும் ட்ரை மாவு தொட்டு தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தேய்க்க வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்ச்சாச்சு. நீங்கள் பார்த்திங்கன்னா அழகாக வந்து பியாமல் வந்திருக்கு. அதே மாதிரி சப்பாத்தியை சுற்றி கொஞ்சம் கூட கிராக் எதுவுமே இல்லை. இப்போ இதுக்கு மேலே வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த ட்ரை மாவு வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தவாவில் போட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சப்பாத்தி வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தியோட ஒரு பக்கம் வெந்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சப்பாத்திக்கு மேலே குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், திருப்பி போட்டோன்னே எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகில் என்ன ரெசிபி செஞ்சு சாப்பிட்டாலும் அது வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும். சரியாக வேகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் இந்த ரெசிபியை பொறுத்தவரை அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லை.
ஏன்னா நம்ம வந்து 2 வாட்டி இதை வந்து வேக வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடு தண்ணியிலே உங்களுக்கு வந்து இந்த மாவு நல்லா வெந்துடுது. அதுக்கப்புறமா சப்பாத்தியாக நம்ம வந்து அதை சுட்டு எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வெந்துடுது. அதனால் வந்து உங்களுக்கு இது வேகலை அப்படிங்கிற பயம் எதுவுமே வேண்டாம். இப்போ கடைசியாக வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா வந்து பட்டர் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக இன்னொரு 2 வாட்டி திருப்பி விட்டுக்கோங்க. தாராளமாக இந்த சப்பாத்தியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பயப்படாமல் செய்யலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பிக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நல்லா 2 லேயராக இருக்குது சப்பாத்தி. சூப்பராக ஒரு வெஜிடபிள் குருமாவோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.